வணக்கம். இப்போ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் டெப்டா சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேறு பிளேஸில் ஓப்பன் பண்ணுற ஷாப்க்கு பேர் தான் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் அதோடைய பிரான்ச்சோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம நீட்ஸ் ஃபார் பிரான்ச் அக்கௌண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு பிரான்ச்சோடைய லாபத்தையும் நஷ்டத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ். பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஹெட் ஆஃபீஸில் பிரான்ச் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுங்கிறத எவாலுவேட் பண்ணுறது தான் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு பிரான்ச்சில் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்கு பேர். எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளோ அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். டெப்டா சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். டெப்டா சிஸ்டம் இந்த பிரான்ச் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத டைரக்ட் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. இது ஸ்மாலர் பிரான்ச்சஸ்க்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ சென்னை ஹெட் ஆஃபீஸ் மதுரை பிரான்ச்சுக்கு குட்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா பாதி கேஷ்க்கு அனுப்புவாங்க, பாதி கிரெடிட்க்கு அனுப்புவாங்க. இதில் கிரெடிட்டில் அனுப்புறதுக்கு பேர் டெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் பார்க்க போகிறோம். பிரான்ச் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டில் டெபிட் சைடில் டு பேங்க் டு பிரான்ச் ஸ்டாக்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அது ரெண்டும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம பிரான்ச்சோட எக்ஸிஸ்டிங் பேங்க் பேலன்ஸ் அண்ட் ஸ்டாக் பேலன்ஸ் நம்மளோட பிரான்ச்சோட ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அது நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு சென்ட் பண்ணுற கூட்ஸ் விச் ஆர் இந்த இன்வாய்ஸ் ப்ரைஸில் இருக்கிறது தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை நம்ம மைனஸ் கூட்ஸ் சென்ட் டு ஹெட் ஆஃபீஸ், அது நம்ம பிரான்ச்லேருந்து திருப்பி ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் டு பேங்க் நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிஸ், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் தான் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ஹெட் ஆஃபீஸ் பே பண்ணுது. பிரான்ச் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் பார்க்க போகிறோம். பை கேஷ் ஆர் பேங்க். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம கேஷ் ரிசீவ் ஃப்ரம் சேல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம பிரான்ச்லேருந்து இந்த அமௌண்ட்டை நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்து பை பேங்க் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த பிரான்ச் இது நம்ம மேனேஜர்ஸ் மீட் பண்ணுறது தான் இந்த பை பேங்க் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பை கேஷ், பை ஸ்டாக், பை டெட்டாஸ், இதெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ். இப்போது நமக்கு டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்த மாதிரி நம்ம கிரெடிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் போடுறோம். இது இந்த அக்கௌண்டிங் இயரோட எண்டில் வர கேஷ் பேலன்ஸ், ஸ்டாக் பேலன்ஸ், அதுக்கப்புறம் டெட்டார் பேலன்ஸ் என்னென்னா நமக்கு சேல்ஸ் கிரெடிட் பேசிஸில் பண்ணும்போது அதோட தான் டெட்டார் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இன்கேஸ் நமக்கு கொஸ்டினில் க்ளோசிங் ஸ்டாக் தரலனா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் மைனஸ் நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் போட்டோன்னா நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். ஸோ அப்போ டெட்டா சிஸ்டம் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். பேசிக்கலி இன்வாய்ஸ் ப்ரைஸ்னால் கூட்ஸ் பிரான்ச்சுக்கு அனுப்புகிறப்போ ப்ராஃபிட்டையும் சேர்த்து அனுப்புறது தான் இன்வாய்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் லோடிங். ஸோ இந்த லோடிங் 3 அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த லோடிங்ன்றது அன்ரியலைஸ் ப்ராஃபிட். இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட் கூட்ஸ் அண்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட், பிரான்ச் டெட்டார் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், இந்த 3 அக்கௌண்ட்லையுமே இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட் இருக்கும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இஃப் அவங்க டெபிட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை கிரெடிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்அப் லோடிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த மார்க்அப் லோடிங் பர்சன்டேஜோட ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் அந்த காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ். ஸோ அந்த பர்சன்டேஜ் போஸ்ட்டு வி ஹேவ் டு அசியூம் தட் அந்த காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு அசியூம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லோடிங்கை நம்ம எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா, இது அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆஃப் தி பிரான்ச் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண டாபிக் இஸ் அ பார்ட் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்டிங். நன்றி.